இங்க ஒருத்தன் வைர சுரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி அவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு சின்ன டைமண்ட் துண்டு கிடைக்குது. இத பார்த்து அவனும் சந்தோஷத்துல யாருக்கும் தெரியாம அந்த டைமண்ட் துண்டை எடுத்து அவனோட வாயில போட்டு ஒளிச்சு வச்சுக்கிறான். ஆனா இத அந்த இடத்தோட ஹெட் பாத்துறாரு. உடனே அவன் கிட்ட வந்து ஒளிச்சு வச்ச அந்த டைமண்ட் துண்டை வெளியேடுன்னு கேட்க, இதனால அந்த ஆளும் பயத்துல வாய்க்குள்ள இந்த டைமண்டை எடுத்து கொடுத்ததும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவனை அந்த ஹெட் சுட்டு கொன்னுறான். இதங்க அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் எதையும் பெருசா கண்டுக்காம தொடர்ந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதே இடத்துல அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற சாலமன்ங்கிற ஒருத்தனுக்கு ரொம்பவே ரேரான ரெட் டைமண்ட் கிடைக்குது. அதுக்கப்புறம் அவனுக்கு கிடைச்ச டைமண்ட வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் முடிவு பண்ணவன் ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல டைமண்ட ஒளிச்சு வைக்கிறான். அப்ப இவனை நம்பாத கேட்டு திடீர்னு பின்னாடி வந்து கண்ணை காமிச்சு எடுத்த டைமண்ட குடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும்போது அப்ப அந்த இடத்துக்கு திடீர்னு அந்த நாட்டோட ஆர்மி வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா அடிமைகளையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்க நிறைய கார்ட்ஸை சுட்டு கொண்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஹெட் கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இல்லீகலா மக்களை கடத்திட்டு வந்து வைரஸ் அரங்கத்துல வேலை வாங்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப கடைசி ஆர்மி இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருது. ஆனா கிளைமேக்ஸ்ல சாலமன் அவனுக்கு கிடைச்ச டைமண்ட வித்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறி அவனோட குடும்பத்து கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடறான்.